வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பேற்று ஏறத்தாழ 35 நாட்கள் கடந்துருச்சு. எங்க முதலமைச்சர் அழகா ட்ரெஸ் போடுறாரு, எங்க முதலமைச்சர் ரொம்ப அழகா இருக்காரு, எங்க முதலமைச்சர் பேசினா எவ்வளவு அழகா இருக்குமே, ஒட்டுமொத்த உங்கள் தம்பிகளும் உங்களை நம்பி வாக்களித்த மக்களும் எப்பன்னு பேசுறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனநாயகத்திற்கு எதிர்கட்சிகளாகிய நாங்களும் தயவு செய்து வாயத்திறங்க செய்யும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். பத்திரிகைகளை சந்திக்கல, உங்க கட்சிக்காரங்களை சந்திக்கல, அமைச்சர்களை சந்திக்கல, இல்ல சட்டமன்றத்தில பதில் சொல்லுவார்னு வழி மேல விழி வச்சு காத்திருந்த உங்க கட்சிக்காரங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எதிர்கட்சிக்காரங்களுக்கும் அதெல்லாம் எப்படிங்க பேசுறது? நான் டயலாக் பேசுறேன்னா 200 கோடி ரூபாய் பணம் வேணும், அப்படித்தான் நான் சினிமா நடிச்சேங்கிற மாதிரி உங்க திருவாய் மலர உங்களுடைய அந்த பூரிப்பு சொல்லை திறக்க ஏதோ ஒரு காரணத்துக்காக மௌனமா இருக்கீங்க. மௌனமா இருக்கலாம் சார். உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு பிரச்சனைனா மௌனமா இருக்கலாம், உங்களுக்கு டைரக்டருக்கு பிரச்சனைனா மௌனமா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைனா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் நீங்க மௌனமா இருந்தா அதை பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியாது. ஏன்னா நீங்க பொறுப்பேற்றவுடன் இருமொழி கொள்கைன்னு சொன்னீங்க. மைண்ட் ஒரு வேர்ட், ரொம்ப கவனம். இருமொழி கொள்கை தான். ஆனா தமிழ்நாட்டு வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாம நீங்க பொறுப்பேற்ற 6வது நாள் நீங்க போய் பவியமா இல்லைன்னா பக்குவமா பார்த்துட்டு வந்த மாண்புமிகு இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டில் இயங்குகிற எல்லா சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் ஹிந்தி கட்டாயம்னு அறிவிச்சிட்டாங்க. அழகிய தமிழ் மகன் மிஸ்டர் ஜோசப் விஜய் இது குறித்து ஒரு கடிதம், ஒரு கண்டனம், மக்கள் மன்றத்தில் கருத்து, ஏன் சார் பேசலன்னு கேட்கிறோம். ஆனா மௌனமா கடந்து போறீங்க. ஹிந்தி மட்டுமா அப்படின்னு நான் சொல்லல, கூடவே செத்து போன சமஸ்கிருதம்னு நம்மெல்லாம் பேசின, நீங்க உட்பட பேசின சமஸ்கிருத மொழியும் கட்டாயம்னு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வகுப்பறை சமஸ்கிருதம்னு சொல்லியாச்சு. கொஞ்சம் வாயத்திறங்கன்னு நாங்க கேட்கிறோம். தமிழுக்கு சிக்கல் வந்தா எங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு நகர்ந்துட்டீங்க. சரி, தமிழ் தாய் வாழ்த்துக்கு சிக்கலுங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, இதெல்லாம் 50 ஆண்டு காலமா திராவிட இயக்கமும் அன்றைய காங்கிரஸ் கட்சியும் பேணி பாதுகாத்த மரபுன்னு தமிழ்நாட்டுக்கு உண்டு. இந்தியாவில் இருக்கிற மாகாணங்களிலே சென்னை மாகாணம் தான் சட்டமன்றத்தை அறிமுகம் பண்ண மாகாணம். இந்த புனித ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில இது வரைக்கும் ஒரு மரபு இருந்துச்சு. என்னன்னா அவை தொடங்குகிற போதுதான் முதன்னு தமிழ்தாய் வாழ்த்தும், அவை முடிகிற போது நாட்டுப்பண்ணான தேசிய கீதம் ஜனகண மனகதியும் பாடப்படும். கடந்த முறை உங்க நண்பர்கள் பாஜகவுடைய ஆதரவோட தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைச்சு தமிழ்நாட்டில் பொது அமைதியை சீர்குலைக்கிறதுக்கு எண்ணம் போட்ட மிஸ்டர் ஆளுநர் கவர்னர் ரவி அவர்கள் ரெண்டையும் ஒன்னா பாடணும்னு கோரிக்கை வச்சார். எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாரு, மரபை மீற முடியாது, முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் கடைசியில ஜனகண மனகதியும் போடுறோம்னு சொன்னோம். ஆனா ஆளுநர் என்ன பண்ணாரு, நீ ஏன் ஜனகண மனகதி போடலன்னு வெளியே போனாரு. நாங்க போனா போகட்டும், எங்களுக்கு எங்க மரபு, எங்கள் மொழி, எங்கள் அடையாளம் முக்கியம்னு நின்றோம். அந்த ஆளுநர் போய் ஒன்றிய அரசிடம் சனாதனவாதிகள் நாங்கள் சொல்கிறோம், இவர்கள் மதவாதத்துக்கு எதிராக இருக்காங்க, இவர்கள் அவர்கள் மொழி பெரிதென்கிறார்கள்னு எப்பவும் போல குட்டிக்கழக வேலையை பண்ணாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தெம்போடும் திராணியோடு எதிர்த்து நின்றுச்சு. ஆனா இன்னைக்கு மிஸ்டர் சேஞ்ச், இந்த தூய சக்தி, நீங்க தான் சார். தூய சக்தினா இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க தெரியலையே, நியூ எனர்ஜியா இல்ல கிளியர் எனர்ஜியா, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஆவி. அந்த ஆவி இருக்குல்ல, ஏதாவது பேசிக்கணுமா இல்லையா? நான் தாங்க செஞ்சேன்னு நீங்க பண்ண உங்க கவர்மெண்ட் கூத்துக்களை சேசிடி பிரபாகரன் என்கிற சபாநாயகர் ஏத்துக்கிறாரு. பரவாயில்ல, நாங்கள் கேட்பது, எங்கள் மொழி மீது தாக்கு நடத்தினாலும் அமைதியா இருக்கீங்க, எங்கள் மொழிவாதத்தின் மீது தாக்கு நடத்தினாலும் அமைதியா இருக்கீங்க. சரி, மாணவர்களுக்காக பேசுவீங்கன்னு பார்த்தா இந்த நீட்டுத் தேர்வு குளறுபடின்னு இந்தியா முழுக்க மாணவர்கள் போராடுறாங்க, எதிர்கட்சிகள் அறிக்கை விடுறாங்க, போராட்டம் நடத்த ஆயத்தமாறான். ஆனா நீங்க ஒரு வார்த்தை, ஏன்னா உங்க கட்சியில மாணவர் அணி இல்ல, இளைஞர் அணி இல்ல, எல்லாம் ஒரே அணி, விஜய் அண்ணா அணி, அவ்வளவுதான். அப்படிதான் அணி இருக்கு, பரவாயில்ல. அப்ப அணியின் தலைவராக இருக்கக்கூடிய நீங்க தானே பேசணும். நீட்டு குறித்து தீர்மானம் சொல்லிட்ட சார், தீர்மானம் சொல்லிட்டீங்க சார். நீங்க வந்த பின்பு 3 தங்கைகள் தங்களை உயிர் நீத்திருக்காங்களே நீட் தேர்வின் கொடுமையால, ஒரு கண்டனம், ஒரு கருத்து சார். கண்டனம் கருத்து சொன்னா போதுமா? சொல்லித்தான் சார் ஆகணும். தமிழ்நாட்டுடைய கருத்து சார் அது. தமிழ்நாட்டு தேசிய அரசியலில் ஒரு பார்வை இருக்கு சார். அதுக்கு பேசுங்கன்னா அது குறித்து பேசல. இவ்வளவு குளறுபடி நடக்குது.
நான் எதுக்குமே பேச மாட்டேன். மொழி பாதிக்கப்பட்டா என்ன, மொழிவாதத்தை பாதிக்கப்பட்டா என்ன, மாநில உரிமை பாதிக்கப்பட்டா என்ன, மாணவர்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன, அடுத்து மேகத்தாத்து, குடிக்கிற நீருக்கு பிரச்சனை வருது, ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டேன்னு பேசின நீங்க எங்க முதலமைச்சர் பேச போறாருன்னு காத்திருந்தா லைவ் நிறுத்தியாச்சு. என்ன பேசிட்டீங்கன்னு தெரியல. உங்களுக்கு பதிலா ஏற்கனவே கட்சி ஆனந்த் நடத்துறாரு, ஆட்சியை அமைச்சர்களை ஆலோவர்ஜி நடத்துறதா குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பதில் சொல்றதுன்னா எங்கள் நண்பர் எங்கள் தோழர் மரியாதைக்கு ராஜ்மோகன் பதில் சொல்றாரு. என்ன சார் வேடிக்கை? திருப்பரங்குன்றம் விஜய், சோழவந்தான் விஜய், மதுரை கிழக்கு விஜய், எல்லா விஜயும் சொல்லிட்டு இங்க ஆட்சியை ஆதவர்ஜனாவும் சட்டமன்றத்தை ராஜ்மோகனும் கட்சியை ஆனந்த் நடத்தினா நீங்க யார் சார்? ஹூ ஆர் யூ சார்? பத்திரிகையாளர்கள் சந்திக்க மாட்டீங்க, இங்க இருக்கக்கூடிய உங்க கட்சிக்காரங்க சந்திக்க மாட்டீங்க. எவ்வளவு பெரிய ஆட்களும் உங்க கட்சியில சேர்ந்தா விஜய பார்த்தா அது மார்க்கெட் போயிருங்க. எங்க விஜய், உங்களுடைய விஜய் அண்ணாவுடைய மார்க்கெட் போயிட்டா கட்சி சந்திக்கிறது இல்ல, பத்திரிகை சந்திக்கிறது இல்ல. ஆனா உங்களோட நடிச்ச நடிகர்களை மட்டும் தினம் சந்திப்பீங்க. ஏன்னா அவங்க அவர் சொல்றீங்க, நான் வளர்ந்துட்டேன் தெரியுமா, என் கூட நடிச்ச அன்னைக்கு விஜய் இன்னைக்கு சிஎம் சொல்லுங்க. ஒரு எகத்தாளம், நான் யார் தெரியுமான்னு காட்டுறதுக்கு. உங்க போதைக்கு ஊருகா தமிழ்நாடு இல்ல சார். எங்க மொழி பாதிக்கப்படுது, எங்க உரிமை பாதிக்கப்படுது, தினமும் சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. தயவு செஞ்சு சார், நீங்க தமிழ்நாட்டுடைய பிரஜையை நான் கேட்கிறேன், வாயத்தரங்க. அழகான பிள்ளைய பத்து, தவமிருந்து பிள்ளைய பத்து, காண்டாமரன் பேர் வச்சது மாதிரி மொழி வழியா இன வழியா போராடி தமிழ்நாடுங்கிற பேரை கொண்டு வந்து பாதுகாத்து கொண்டு வந்து தமிழ்நாடு தனித்துவமானதுன்னு பேசின எங்களுக்கு இவர் எப்ப வாயை திறப்பாருன்னு பேச வச்சுட்டே பாருங்க. மிஸ்டர் விஜய் அவர்களே, உங்கள் கார்சீட் அரசியல் தூக்கி ஓரத்தில் போடுங்க. எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுங்க, மக்களுக்கு கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுங்க. பத்திரிகையாளர்களை சந்திங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஓட்டு போட்ட உங்க கட்சிக்காரனையாவது பாருங்க சார். உங்க கட்சிக்காரனை விட பெரிய ஆளு நீங்களா, இல்ல பொதுமக்களோட பெரிய ஆள் நீங்களா? எங்களுக்கு எங்க கூட நடிச்ச நடிகர்கள், நடிகைகள், புரொடியூசர்கள் அவங்கள தான் சார் சந்திக்க நேரம் இருக்குன்னா மீண்டும் கோடம்பாக்கம் போனா மார்க்கெட் போயிடும் சார் உங்களுக்கு. ஏன்னா அன்னைக்கு முதல் தொழில் சினிமா, அதனால 200 கோடி ஓவா சம்பளத்தை வாங்கினீங்க. இன்னைக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னா அந்த 200 கோடி ஓவாவும் வராது. திருப்பி சினிமாவுக்கு போறதுக்காக நீங்க ரெடி ஆனீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த வேலையை பண்ணுங்க. இல்லைன்னா மக்களை சந்திக்க, வாயை தரங்க. இல்லைன்னா ஜனநாயக சக்திக்கு நாங்க தொடர்ந்து கேள்வி கேட்டு இருப்போம். மிஸ்டர் விஜய் அவர்களே, தவமிருந்து பெற்ற தூய சக்தி, கிளீன் இமேஜ் மிஸ்டர் ஹீரோ விஜய் அவர்களே, உங்க வாயை தரங்க. நீங்க வாயை திறந்தா தமிழ்நாட்டு கருத்து என்னன்னு அகில இந்திய ஊடகம் பேசும், பாஜக பேசும். நீங்க யாரும் நாங்க தெரிஞ்சுக்குவோம். இதுக்கு மியூசிக் டைரக்டர் என்ன சொல்லுங்க, நண்பர் அனிருத்திட்டு பேசுவோம். ப்ரொடியூசர் என்ன சொல்லுங்க, ஒரு நல்ல ப்ரொடியூசர் லைக்கா மாதிரி ப்ரொடியூசர் பேசுவோம். நல்ல இயக்குனர் என்ன சொல்லுங்க, எத்தனையோ நண்பர்கள் இயக்குனர் இருக்காங்க, அவங்களை சொல்லுவோம். நல்ல வசனகர்த்தா என்ன சொல்லுங்க, அந்த சீமானு கூட வர சொல்லுவோம், நல்லா வசனம் எழுதுவாரு. நல்ல திரைப்பட டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லுங்க, நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் தேடுவோம். தயவு செஞ்சு இன்னொரு சினிமா மாதிரியா பேச ஆரம்பிக்க, சரிங்களா? நன்றிங்க.